ஹாய். இன்னைக்கு நோன்பு 16. என்ன சாப்பாடுனா நாசி கோரிங் சீனா. நாசி கோரிங் சீனா ராட்டு போட்டது. இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் இதை ஸ்கிப் பண்ணா பாருங்க. நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பாதி கொதியல் கலந்துருக்கு. சன் குயிக் ஓரஞ்சு ரெடி ஆயிட்டு இருக்கு. சன் குயிக் ஓரஞ்சு. நாசி கோரிங் சீனாக்கு ராட்லாம் போடுவோம். இந்த ராட்லாம் தம்பியை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தம் பண்ணி கொஞ்சம் பொரிச்சிட வேண்டியதான். பொரிச்சு எடுத்து நாசி கோரிங் சீனால போட்டு பிரட்டு சுத்தம் பண்ணது. நாசி கோரிங்ல பிரட்டுற முட்டை ஊடாங்க இது ராட்டு எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். இது வந்து ஆக்கரக்காரு சாக்லேட். நம்ம ஓவர் இருக்குல்ல, ஓவர் அது வந்து ஆக்கரக்கா போடுறோம். இது நாசி கோரிங் மேல வைக்கிற முட்டை. வந்து முதலாளிமா பொரிச்சுட்டு இருக்காங்க ராட்டு மீனை. இப்போ வந்து நம்ம வந்து நாசி கோரிங் சீனா போட்டுக்கிட்டு இருக்கேன். நாசி கோரிங் சீனா 50 பேருக்கு. நானும் இன்னொரு ஆள் போடுறோம். நான் 50 போடுறேன், இன்னொருத்தர் 50 போடுறாரு. 50 போட்டு 500 பார்சல். எண்ணெயை ஊற்றி கோழியை போட்டு நல்லா வேக வைக்கிறது. எவ்வளோ அதுக்கு மேலே வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிட்டு காய்கறி போட்டுற வேண்டியதான். காய்கறி வெட்டி வச்சுதான் மேலே போடுறேன். காய்கறி போட்டு கட்டி கொஞ்சம் காய்கறி லேசாக வந்தோன்னே இப்போ முட்டை பொரிச்சு வச்சிருக்கேன்ல, இந்த முட்டையை போட்டு மேலே பண்ணப்பேன். இது வந்து ஏற்கனவே முட்டையை ஃபுல்லாக பொரிச்சு தனியாக வச்சாச்சு. ஏன்னா லேட்டாக இருந்துச்சு. 12:30 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். முட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பொரிச்சு கிண்டி வச்சாச்சு. இது மேலே போட்டு அப்படியே நம்ம மொத்தமாக போட்டு கரட்டிட்டு கொஞ்சம் கழிச்சு இதுக்கு மேலே சோறை போட்டு கட்டணும். நான் வந்து ரெக்கார்டிங்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அடுப்புல வந்து மோட்டர் ஓடுறதுனால ஒரே இறைச்சலாக இருந்துச்சு. அதனால சவுண்டை கம்மி பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து சோறு போட்டுரும். அதுக்கு மேலே சோறு போட்டுருவோம். சோறை போட்டு கிண்ட வேண்டியதான். இதே மாதிரி 2 சட்டி சோறு. மொத்தம் ஒரு செட்டு 50 பேருக்கு போடுறோம். 50 500 பேருக்கு சோறை போட்டு கிண்டிட்டு இதுக்கு மேலே உப்பு அதுக்கு வேண்டிய ஜாமான்லாம் தூவி விட்டு அதுக்கு ஒரு 2 பிரட்டு வெட்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். நாசி கோரிங்கு இதுக்கு மேலே வந்து இங்கே வந்து கிச்சாப் மாசின்போம் மலேசியாவில். ஊரில் என்னென்னா இது வந்து உப்பு கலந்தது. அப்புறமேட்டு இன்னொன்று வந்து சுக்காரசான்னு போல இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். சுக்காரசா இதை போட்டு ஒரு பெரட்டு வேற எதுவுமே கலக்கிறது இல்லை. அக்கருக்கா சாக்லேட். அக்கரா அப்படியா? ஓகே, இனி நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இனி நோம்பு கஞ்சி அப்ப நோன்பு கஞ்சி. பேக்கிங் போயிட்டு இருக்கு. சோறெல்லாம் நாசி கோரிங்லாம் போட்டு கொடுத்தாச்சு.
பையில பேக்கிங் பண்ணுறாங்க. இது நாசி கோரிங் சீனா. ஒவ்வொரு நாசி கோரிங்க்கும் 3 ராட்டு மீன், ஒரு முட்டை, பொரிச்ச முட்டை வச்சு பேக்கிங் பண்ணிட வேண்டியதான். பசங்களாம் பேக்கிங் பண்ண பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருக்காங்க. உடனே மூடனா வேர்வை தண்ணி வடித்து வீணாக போயின்னு சொல்லிட்டு, ஏன்னா நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றது தானே இது. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு கொஞ்சம் சூடு ஆறணுன்னா வேலை வச்சு மூடிடுவாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுடா. வரிசை அடிக்க வச்சுக்கா பசங்க. நாசி கோரிங் சீனா ரெடி. இன்னும் கொஞ்சம் பேக்கிங் முடிய போகுது. பேக்கிங் முடிஞ்சோன்னே மக்களுக்கு சப்ளை பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாக பேக்கிங் முடிஞ்சு ஃபுல்லாக அடிக்க நாசி கோரிங் சாப்பிட்லாம். தமாம் டீ அண்ட் காஃபி நம்ம கடை பேர். ஓகே, பார்சல்லாம் பண்ணியாச்சு. நீ அதோட பார்சல் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியதான். அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. பார்சல்லாம் கொடுப்போம். பார்சல்லாம் மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வரிசை நீண்ட வரிசையில் நீங்கள் வாங்கிட்டு போகிறாங்க. ஸ்கூல் பசங்க ஸ்கூல் முடிஞ்சவர்கள்லாம் வந்துட்டாங்க. அவ்வளோதான், ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் தான். டக்கு கொடுத்து முடிச்சுருவாங்க. கொடுத்து முடிச்சதோட நம்ம வந்து கிளம்பிட தான் வேலைக்கு. இது வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். Orang ramai dah kawin. Nasi jangan lupa datang esok. Ada lagi. Dekat pasar lah. Ada. Terima kasih datang lagi. Bukan tak? Naik je. Terima kasih, datang lagi. Terima kasih. Esok nasi tomato ayam dendeng. Besok mata. கோமாளி சலாம் கோமாளி. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நீ நாளை வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜமீக் vlog. Subscribe.